everyone, Assalamu alaikum. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். இந்த ரெசிபி நீங்கள் இஃப்தார்க்காக ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணலாம். வெளியில் கடையில் வாங்குற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் நம்ம வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 1/2 kg அளவுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி பிங்கிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன்லேயும் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்க்கணும். இப்போ சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஷ்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சைனீஸ் ஸ்டைலில் செய்யணுன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட இந்த சிக்கன் வந்துட்டு நல்லா கோட் ஆகணும். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேபேஜ், கேப்சிகம், கேரட் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். நம்ம ஷீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஷீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதோட ½ த குவான்டிட்டி வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 3/4 கப் வாட்டர் நான் சேர்க்குறேன். இதில் லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஷீட்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஷீட்ஸ் வேணும்னா நீங்கள் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஷீட்ஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஆயிலால் ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. பேன் லைட்டாக சூடு இருந்தால் போதும். இந்த மாதிரி பேஸ்ட்ரி ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி இந்த மாவு தொட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பேன் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மாவு ப்ரஷ் அப் பண்ணும்போது திட்டாக ஆயிரும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து ப்ரஷ் அப் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக அந்த திட்டு ஆனாலும் மேலே நீங்கள் ப்ரஷ் அப் பண்ணி விடுங்க, சரியாக வந்துடும். அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு ஏதோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு பண்ணுறதுக்கே இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பேஸ்ட்ரி ப்ரஷ் இல்லைனா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம நார்மல் க்ரேப் நம்ம செய்வோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கேன். ஜஸ்ட்டு தோசை மாவு மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு லைட்டாக அந்த பேனை சுற்றி விட வேண்டியது தான். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் க்ரேப் மாதிரி போட்டிங்கன்னா மாவு வந்துட்டு இதோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வரும். இப்போது எல்லா சைடும் நல்லா ப்ரஷ் அப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுருங்க. இந்த ஷீட் வேகிற வரைக்கும் நம்ம எதுவுமே இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஒன்ஸ் குக் ஆயிடுச்சுன்னா பேனை விட்டு தானாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நான் போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு திரும்ப ஒரு ஷீட் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறதால ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும்.
உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. திரும்ப ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பிகினர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். நம்ம நார்மலாக மாவு பிசைஞ்சு செய்கிறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. இது ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய குவான்டிட்டிலையும் இதை வந்துட்டு செய்யலாம். ஸோ ரமதான் டைமில் இஃப்தார் ரெசிபீஸ்க்காக இந்த ஷீட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஜிப்லாக் பேக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி ஷீட்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்ரி ப்ரஷ் இல்லாதவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணுறதுக்கு வரும். இது வந்து கொஞ்சம் பெரிய பேனில் போட்டதால் ரொம்ப பெருசாக வந்துருச்சு. நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன பேன் யூஸ் பண்ணால் போதும். ஒரு சின்ன கிரேப்பாகவே போட்டுக்கோங்க. 2 சைடுமே ஒரு 30 செகண்ட்ஸ் குக் ஆனால் போதும். இதை எடுத்துடலாம். இப்போ இதில் எப்படி இதில் ஃபில்லிங் வச்சு இதை ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஷீட் வச்சுட்டு ஸ்டஃபிங்கை இங்கே வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த பேட்டர்லேருந்து எடுத்து கொஞ்சம் மாவு நான் வச்சிருந்தேன். அதை வந்துட்டு இந்த சைட்ஸ்லலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த 2 சைடுமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இருந்து நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு பீஸ் நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜிப்லாக் பேக் இருந்தால் நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம். இப்போது இது ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் ஃப்ரை பண்ணுமோ அத்தனை பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பீஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 3 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும் நம்மளுக்கு. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் க்ரன்ச்சியான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்க பாருங்கள். நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இஃப்தார் ரெசிபீஸ்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எண்ணெய் கூட அந்தளவுக்கு எதுவுமே குடிக்கவே இல்லை. ரமதான் ரெசிபிக்காக இது நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு சென்ட் பண்ணி வைங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இஃப்தார் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.